வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் d dash மைனஸ் 6d dash ஸ்கொயர் இன்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இ பவர் 3x ப்ளஸ் ஒய். அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் பவர் 1 இருக்குது. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி. ஸோ இதில் ஒரு ஃபார்மேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்திருக்கு. ஸோ இதில் இ பவர் டேர்மும் வந்திருக்கு, இந்த எக்ஸ் ஒய் சேர்ந்து வந்திருக்கு மல்டிப்ளிகேஷனில். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல், இது ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல், இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து ரெண்டு டைப்புமே சேர்ந்துருக்கு. அதாவது எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி அந்த ஃபார்மேட்டும் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மேட்டும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸ் பவர் ஏனா ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம், ஒய் பவர் பினா இங்கே பியில் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இ பவர் இங்கே ஏன்னு இருக்குது, எக்ஸ்போனென்ஷியலுக்கு 3, பின்னு இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்னா த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டி இருக்கிற இடத்துலலாம் வந்து எம்னு ரீப்ளேஸ் பண்ணணும், டி டேஷ் இருக்கிற இடத்துலலாம் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்படிங்க கொஷின் பாருங்கள், டி இருக்குது. ஸோ டிக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எம். ஸோ எம் போட்டு இங்கே ஸ்கொயருக்கு எம் ஸ்கொயர் மைனஸ் அகைன் டிக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எம். நெக்ஸ்ட் டி டேஷ்க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1 மைனஸ் 6, டி டேஷ்க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். எம் ஸ்கொயர் மைனஸ் எம் இன்ட்டு 1 எம், 1 ஸ்கொயர் என்னது 1, 6 1s are 6 ஈக்குவல் டு 0. இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இங்கே முன்னாடி 1 இருக்குது, 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 6 எந்த டேபிள் வரும், 2 3s are, அதாவது 2 இன்ட்டு மைனஸ் 3 வந்து மைனஸ் 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 1 வருதுங்களா, அந்த மைனஸ் 1 சென்டரில் வரணும். பேசிக் ஃபேக்டரைசேஷன். அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்துருக்கு, 2 மைனஸ் 3. அதை எப்படி எழுதலாம், எம் ப்ளஸ் 2 எம் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ m plus 2 equal to 0, m minus 3 equal to 0. இந்த plus 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் minus 2, இந்த minus 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 3. அப்போ நம்மளுக்கு ரெண்டு m வேல்யூஸ் கிடச்சிருக்கு, minus 2 3. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முதல்ல ரூட்ஸை பார்க்கணும். நம்மளுக்கு என்ன ரூட்ஸ் கிடச்சிருக்கு, minus 2 3. இந்த ரெண்டு ரூட்ஸும் பாருங்கள் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. ஹியர் ரூட்ஸ் ஆர் டிஃபரண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பை 1 ஒய் ப்ளஸ் m1x. m1னா ஃபஸ்ட்டு ரூட் எடுத்து எழுதணும். நீங்கள் இதை m1 எடுத்துக்கலாம், இதை m1 கூட எடுத்துக்கலாம், இதை m2 எடுத்துக்கலாம், இதை m1 கூட மாற்றி நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அதில் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ரூட்ஸ் இருக்கனால ரெண்டு பார்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 1 வரும், அப்புறம் 2 வரும். மூணாவது ரூட் வந்து இதே மாதிரி 3ன்னு வரும், பை 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் m3xன்னு வரும். ஸோ எத்தனை ரூட்ஸ் வருதோ அதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ இந்த ஃபார்முலா எழுதியாச்சுங்களா? ஸோ பை 1 ஒய் ப்ளஸ் m1 இருக்கீங்க மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பை 2 ஒய் ப்ளஸ் இந்த m2 இருக்கீங்க 3 அப்புறம் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பை 1 இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2x. இது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் CF. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போகலாம். ஸ்டெப் 3 ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். என்ன இன்டெக்ரல், பர்டிகுலர் இன்டெக்ரல். சரி, இதில் ரெண்டு இருக்குது, நான் ஸ்டார்டிங்காக சொன்னால் ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிடும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 போடணும், பை போட்டுட்டு கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் மைனஸ் 6d டேஷ் ஸ்கொயருக்கு அதை எடுத்து எழுதிக்கணும் டினாமினேட்டரில். ஸோ டினாமினேட்டரில் எழுதிட்டு இங்கே பக்கத்தில் எதை எழுதணும்னா இதில் ரெண்டு கொஷின் இருக்குது, அதாவது ரெண்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இ பவர் 3x ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும். ஸோ இதை எடுத்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட் இந்த டி ஸ்கொயர் நான் 1 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனை டி ஸ்கொயரால் டிவைட் பண்ணிப்போம், மல்டிப்ளையும் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணனா வரும் 1. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. டினாமினேட்டர் ஒவ்வொன்றுத்துக்கூடயும் டி ஸ்கொயரால் டிவைடும் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ டி ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஒரு டி, இதில் ஒரு டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி வருமா? ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? டி டேஷ் பை டி மைனஸ் 6d டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். இதை கேன்சல் பண்ண முடியாது. இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இதெல்லாம் அப்படியே எழுதி கொண்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எப்பயுமே இந்த இடத்துல மைனஸ்னு வந்துச்சுன்னா இந்த மைனஸ் வெளியில் போட்டு இதை ப்ராக்கெட் போட்டு இங்கே உள்ள ப்ளஸ் ஆக்கிடணும். அதாவது மைனஸை காமனாக எடுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நான் மைனஸ் வெளியில் இருக்கீங்களா, அந்த மைனஸை நான் வந்து காமனாக எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டு உள்ளே ப்ளஸ் ஆக்கிடுறேன். இந்த இடத்துல மைனஸ் இருக்குங்களா, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் மைனஸை வெளியில் காமனாக எடுத்துகிட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டு உள்ளே ப்ளஸ் ஆக்கிடணும். இந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் டைமில். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஒன்றும் இல்லை. 1/d ஸ்கொயர் எடுத்து ஓரமாக எழுதியாச்சு. இந்த பார்ட் இருக்குங்களே, இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா பவரில் -1 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ நம்மளுக்கு வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். இப்போ சரி, இந்த 1/d ஸ்கொயர் அப்படியே எழுதிப்போம். இங்கே 1ன்னு இருக்குது, மைனஸ் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பவரில் -1. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பவர் -1. அதான் இதுக்கு ஃபார்முலா. 1 மைனஸ் எக்ஸ் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு, உள்ள மைனஸ் வந்தாலே கண்டிப்பாக இங்கே ஃபார்முலா ஃபுல்லாக ப்ளஸ் தான் வரும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1/d ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சுங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்கீங்க? 1 ப்ளஸ் எக்ஸ், இதான் எக்ஸ், அப்படியே எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, இது எடுத்து அப்படியே எழுதிட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். ப்ளஸ் டாட் இன்ட்டு பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதை தான் நான் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒமிட் டி டேஷ் ஸ்கொயர் அண்ட் ஹையர் பவர்ஸ். எங்கெல்லாம் டி டேஷ் ஸ்கொயர் இருக்கோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இதில் டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா? இல்லை. இதில் டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா? இல்லை. இதில் டி டேஷ் ஸ்கொயருக்கு இது ஒமிட் பண்ணிடலாம். இதில் டி டேஷ் ஸ்கொயர் இருக்கா? இருக்குது. இது டி டேஷ், இங்கே பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் பண்ணால் டி டேஷ் ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுவும் ஒமிட்டு, இதுவும் டி டேஷ் ஸ்கொயர் ஒமிட். ஸோ இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் எழுதுனா போதும். 1/d ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி டேஷ் பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதை எடுத்து அடுத்த ஸ்டெப்பில் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டி டேஷ் பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இதையும் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ ரொம்ப ஈஸி. எப்போல்லாம் டி டேஷ் ஒய் வருதோ அது 1, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அப்போது இந்த டி டேஷும் ஒய்யும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 1/d எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த 1/d ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 1/d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அப்புறம் 1 இன்ட்டு 1 டி ஸ்கொயர் இன்ட்டு டி கியூப். அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எப்பயுமே இதில் வந்து நம்ம ஒய் வந்து கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ணும்போது, ஓகேங்களா, 1/d இருக்கும்போது கான்ஸ்டன்ட். அப்போது இந்த ஒய்யை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுப்போம். பேலன்ஸ் இருக்கும் 1/d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/d கியூப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1/d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, 1/d கியூப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு நம்ம வந்து தனியாக கேல்குலேஷன் போட போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1/d எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். 1/dனா ஒன்றும் இல்லை, இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர். ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா வரும் எக்ஸ் கியூப் பை 3. இப்போ அடுத்தது இங்கே டி இருக்கிற இன்க்ரீஸ் பண்ணுறேன், டி ஸ்கொயர். சேம் இதை எடுத்து எழுதிக்கிறேன். அப்போது இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 3/3. ஃபஸ்ட் இந்த 1/3 எடுத்து ஓரமாக எழுதிப்போம். எக்ஸ் பவர் 3 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4/4. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4, 3 4s are 12. இப்போ இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணனா எனக்கு 1/d கியூப் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பவர் 4/12 இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ண போகிறேன். இந்த 1/12 எடுத்து ஓரமாக எழுதிப்போம். எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 5/5. 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 5. 12 5s are 60. முடிஞ்சதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு, இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஒய் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குங்க, 1/d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். 1/d ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4/12. அதை எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் 1/d கியூப் எக்ஸ் ஸ்கொயர். 1/d கியூப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் இருக்குது, எக்ஸ் பவர் 5/60. அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போது சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதுக்கப்புறம். therefore Pi1 is equal to, இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள்,
இதில் x power 4 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் x power 4 இருக்குது. காமனாக வெளியே எடுத்துருவோம். 60யும் கீழே இருக்குது, காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ x power 4/60 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் தான் இருக்கும். இதில் x power 4 எடுத்தாச்சு, 60 எடுத்தாச்சு, பேலன்ஸு 5யும் yயும் மட்டும் இருக்கும். இதில் x power 4 எடுத்தாச்சு, 60 எடுத்தாச்சு, அப்போ இங்கே ஒரு x இருக்கும். அப்போது 5y + x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2க்கு போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், திரும்ப 1/, போட்டு கொஷினில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டு இன்ட்டு இப்போ திரும்ப நம்ம கொஷினுக்கு போகணும். கொஷினுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், கொஷினில் பாருங்கள், கொஷினில் இருக்க e⁻3x + y இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்கே மல்டிப்ளை பண்ணி வச்சு பாருங்கள், e⁻3x + y. இப்போது இதில் e⁻3x + y வந்தோடனே இதில் நீங்கள் a என்ன b என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 3, அதான் a. ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1. ஓகேங்களா, ஸோ a என்ன b என்னன்னு எழுதணும். அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரீப்ளேஸ் d/3. ஏன் 3? எங்கெல்லாம் d இருக்கோ அங்கே a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். a வேல்யூனா இருக்குங்க 3. அண்ட் d டேஷ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் 1? b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எங்கெல்லாம் d இருக்கோ அங்கே 3 பண்ணணும், எங்கெல்லாம் d டேஷ் இருக்கோ அங்கே 1 பண்ணணும். நெக்ஸ்ட் 1/d. dக்கு என்ன பண்ணணும், 3² மைனஸ் dக்கு என்ன பண்ணணும் 3, d டேஷ்க்கு என்ன பண்ணணும் 1 மைனஸ் 6, d டேஷ்க்கு என்ன பண்ணணும் 1². அப்புறம் இது எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 3² என்னது 9 மைனஸ் 3 1s are 3 மைனஸ் 6 × 1 6. இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், 0ன்னு வரும். இந்த மாதிரி 1/0 வந்துட்டாலே அப்போது ஆர்டினரி ரூல் ஃபெயில்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ரூல் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இந்தமாரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, இந்தமாரி டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளை எக்ஸ் இந்த நியூமரேட்டரில் எக்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். இதுதான் ரூல். இதுதான் ரூல். இந்த ரூலை எங்கே பயன்படுத்தணும்னா, இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு வரணும். ஓகேங்களா, எங்கே ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ஸ்டெப்புக்கு மேலே வந்துடணும். இந்த ஸ்டெப்புக்கு இங்கே வந்துடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் 1/, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டர், இதான் டினாமினேட்டர், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டியை வச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல x² இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 2xன்னு வரும். இங்கே d² இருக்குது, அப்போ என்ன வரும் 2d. அப்போது d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போது இங்கே d இருக்குது, d டேஷ் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது dயை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ d டேஷ் வந்து கான்ஸ்டன்ட்டு. இந்த மைனஸ் d டேஷ் எடுத்து ஓரமாக எழுதிப்போம். மைனஸ் d டேஷ் எடுத்து ஓரமாக எழுதியாச்சு. அதில் இருக்கிற dயை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 1. ஸோ அந்த இடத்துல 1 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குங்க, மைனஸ். இதில் எங்கேயாவது d இருக்கா, d டேஷ் தான் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்டு. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ -0. இது மொத்தமாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, இது ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். e⁻3x + y. நெக்ஸ்ட் இந்த x எடுத்து அப்படியே எழுதிப்போம். 1/2d மைனஸ் d டேஷ் × 1 d டேஷ். இந்த 0லாம் ஒதுக்கிட்டு e⁻3x + y. இப்போ நம்மளுக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் ரீப்ளேஸ் d/3. ஏன், இதில் a என்ன இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, b என்ன இருக்குது, ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 1. இப்போது d இருக்கிற இடத்துலலாம் 3ன்னு போடணும், d டேஷ் இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும். அதாவது a வேல்யூ b வேல்யூ போடலாமா. இப்போ x × 1/, இப்போ இங்கே d இடத்துல என்ன போடணும் 3, 2 × 3 மைனஸ் d டேஷ் இடத்துல 1. ஸோ 2 × 3 -1. இதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 2 3s are 6 -1. இதையும் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. x × 1 x, 5 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். e⁻3x + y. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2க்கான ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதலாம், இசட்னு எழுதிட்டு ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆன்சரும் ஜாயின் பண்ணிடணும். CF
ஸோ CF ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சாலே அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடணும். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ஆன்சர் எடுத்து எழுதணும். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். இப்படி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 m வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கண்டுபிடிக்கணும். அதோடைய கண்டினியூவேஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். இதோடைய கண்டினியூவேஷன் ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எல்லா ஆன்சரையும் எடுத்து ஜாயின் பண்ணி எழுதிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.